இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம். நல்லா கொத்தவரங்காவை கழுவிட்டு இந்தமாரி அரிஞ்சு வச்சுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தவரங்காவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, சோம்பு கொஞ்சம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி எல்லாம் விட வேணாம். இந்தமாரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வதக்கியாச்சு. கொத்தவரங்காய் சேர்த்து சும்மா 2 பேருக்கு பேசினா போடுறது, ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான மிளகாத்தூள். இதை கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.